ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, நிம்மதி அடைய வேண்டுமா? ஒரு சிறிய நகரத்துல ஒரு கொல்லன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவன் வீட்டின் முன்னாடி பகுதியிலேயே அவன் தொழில் செய்யும் கடையும் வச்சிருந்தான். தன் வாழ்க்கையை நடத்த காலை முதல் இரவு வரை அவன் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருந்தது. கடையின் முன்னால ஒரு மேசையில் ஒரு அழகான பழைய தேநீர் தயாரிக்கும் சட்டியில் நீரை நிரப்பி வைத்திருந்தான். அதன் அருகே ஒரு நாற்காலியும் வைத்திருப்பான். தாகம் எடுக்கும் போதெல்லாம் எழுந்து முன்னால் வந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து அந்த தேநீர் சட்டியில் இருந்து குளிர்ச்சியான நீரை குடித்து கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் இளைப்பாறுவான். அவன் மிக அமைதியாக உணரும் தருணங்கள் தான் அது. அவன் தொடர்ந்து வேலை செய்ய தேவையான புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் தருணங்கள் அவை. அவன் வாழ்க்கை இப்படி அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் அப்படி அந்த தேநீர் சட்டியில் இருந்து தண்ணீரை குடித்து கொண்டிருக்கும் போது ஒரு வழிப்போக்கன் அவனையே உற்று பார்த்தான். கொல்லன் அவன் கிட்ட கேட்டான், ஐயா, என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு. உங்களின் தேநீர் சட்டியை பார்த்தேன், மிக வித்தியாசமாக இருக்கிறது கொல்லன் அப்படின்னு சொன்னான். கொல்லன் சொன்னான், இந்த தேநீர் சட்டி மிக பழையது. என் தந்தை இருக்கும் வரை இதில் தான் தண்ணீர் ஊற்றி வைத்திருந்து குடிப்பார். அவருக்கு பின் நான் இதை உபயோகித்து வருகிறேன். களைப்பும் தாகமும் ஏற்பட்டா நான் இதிலிருந்து தண்ணீரை குடித்து சற்று இளைப்பாறுவேன் அப்படின்னு சொன்னான். அதை சற்று நான் ஆராய்ந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான் அந்த வழிப்போக்கன். இந்த பழைய சட்டியை ஆராய என்ன இருக்கிறது அப்படின்னு நினைத்தவனாக கொல்லன் அந்த தேநீர் சட்டியை அந்த வழிப்போக்கன் கிட்ட தந்தான். வழிப்போக்கன் அந்த தேநீர் சட்டியை கையில் பிடித்து அதனை கூர்மையாக ஆராய்ந்து பார்த்தான். பின் சொன்னான், ஐயா, இந்த தேநீர் சட்டி வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு புராதன பொருள் அப்படின்னு. இவர்கள் பேசி கொண்டிருக்கும் வேளையில அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே அங்கு கூடி விட்டாங்க. அவர்களில் ஒருவன் ஏளனமாக சொன்னான், இந்த பழைய சட்டியை போய் இப்படி சொல்றீங்களே, பார்த்தா சாதாரணமாகத்தானே இருக்கு அப்படின்னு சொன்னான். வழிப்பக்கம் சொன்னான், இதற்கு முந்தைய மன்னர் பரம்பரையில காலத்துல இருந்து இது போன்ற ஒரு மாதிரியான 3 சட்டிகள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டன. 2 தேநீர் சட்டிகள் இன்னும் நம்ம அரசவையில இருக்கு. 3வது தொலைந்து போய் விட்டதாக கருதப்பட்டு வந்தது. இதை பார்த்த பின்புதான் இது இன்னமும் இருப்பது தெரிந்தது. இந்த சட்டியை நன்றாக கழுவி சுத்தம் செய்து பார்த்தால் இதன் அடியில் முந்தைய அரச குல முத்திரை இருப்பதை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அனைவருக்குமே ஒரு பரபரப்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்னே சொல்லணும். உடனடியாக கொல்லன் அந்த சட்டியை நன்றாக கழுவி சுத்தம் செய்தான். பின் பார்த்தபோது வழிப்போக்கன் சொன்னது போல அந்த சட்டியின் அடியில் முந்தைய அரச குல முத்திரையும் இருந்தது. இதை யாரும் இதுவரை அப்படி பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட முத்திரை உள்ள பாண்டங்கள் இப்படி இருக்குமா அப்படின்னு அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. வழிப்போக்கன் கேட்டான், ஐயா, இந்த அபூர்வ சட்டியை நீங்க விற்க விரும்பினா நானே வாங்கி கொள்கிறேன். 100 பொற்காசுகள் வரை தர நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். கொல்லனுக்கு தன் காதுகளை நம்பவே முடியவே இல்லை. அந்த காலத்துல 100 பொற்காசுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய செல்வம். கொல்லன் தன் வாழ்நாள் எல்லாம் கடுமையாக உழைத்தாலும் அந்த அளவு செல்வத்தை அவனால சம்பாதிக்கவே முடியாது. கொல்லனும் சம்மதிச்சான். வழிப்போக்கன் இன்னும் சில நாட்கள்ல பொற்காசுகளுடன் வந்து அந்த தேநீர் சட்டியை வாங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து போயிட்டான். கூடியிருந்தவர்களும் நடந்ததெல்லாம் மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொருவருமே அந்த தேநீர் சட்டியை கையில எடுத்து பார்க்க விரும்பினாங்க. அந்த அரச முத்திரையை பார்ப்பதில் ஆர்வம் காட்டினாங்க. ஆனா அந்த சட்டியின் மதிப்பை இப்போது உணர்ந்திருந்த கொல்லன் எல்லாரையுமே எட்டன் என்றே பார்க்க சொன்னான். அன்றிலிருந்து அவன் வாழ்க்கையில எல்லாமே மாறி போச்சு. அந்த தேநீர் சட்டியை முன்பு போல வெளியே வைக்க முடியவே இல்லை. மேசை, நாற்காலி, தேநீர் சட்டி 3ஐயுமே வீட்டுக்குள்ளேயே வச்சான். வேலை முடிந்த பின் முன்பு போல நிம்மதியாக வெளியில காற்றாட அமர்ந்து குளிர்ந்த நீரை அந்த சட்டியில கூர்த்தி குடிக்கவே முடியவே இல்லை. உள்ளே அமர்ந்து குடித்தா புழுக்கமா இருந்தது. அந்த சட்டியை தூக்கி அப்படியே அதிலிருந்து தண்ணீரை குடிக்க முடியவே இல்லை. சட்டியை உயர தூக்கும் போதெல்லாம் கை தவறி விழுந்து விடுமோ அப்படின்ற பயம் அவனுக்குள்ள இருந்தது. அவங்கிட்ட அந்த அபூர்வ சட்டி இருக்கும் செய்தி பரவி தினமும் நிறைய பேர் அதை பார்க்க வந்தாங்க. அதற்கு அந்த வழிப்போக்கன் என்ன விலை கேட்டான் என்பதை கொல்லன் வாய் வழியாகவே அறிந்து கொள்ள பலருமே ஆசைப்பட்டாங்க. இந்த கொல்லன் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு அவர்கள் அவனோட முன்னாலேயே வியந்தாங்க. இப்படி அவனுடைய தேநீர் சட்டி பிரபலமடைய இன்னொரு பயமும் கொல்லனுக்கு ஆட்கொண்டது. யாராவது இதை திருடி கொண்டு போய்விட்டா என்ன செய்வது அப்படின்ற பயம் அவனுக்கு ஏற்பட்டது. பகல் முழுவதும் எப்போதும் அதன் மேல் அவன் ஒரு கண்ணு வைத்திருந்தான்.
அவனுடைய வழக்கமான வேலைகள் எதுவுமே சரியாகவே நடக்கவே இல்லை. இரவும் திருட்டு பயம் காரணமாக அவனால நிம்மதியா உறங்கக்கூட முடியல. இப்படியே நாட்கள் போச்சு. சில நாட்கள் வருவதாக சொன்ன வழிப்போக்கன் 3 மாத காலம் ஆகியும் வரவே இல்லை. ஆனா ஆட்களோ அந்த தேநீர் சட்டியை பார்க்க வந்த வண்ணமே இருந்தாங்க. அவங்கிட்ட அது பற்றி கேட்ட வண்ணமும் இருந்தாங்க. ஒரு நாள் வெளியூரில் இருந்து வந்த ஆட்கள் அதனை பார்க்க வந்து விட்டாங்க. அவனிடம், நீ உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலிதான் அப்படின்னு சொன்னாங்க. அவனோ பொறுக்க முடியாம சொன்னான், உண்மையிலேயே நான் துரதிர்ஷ்டசாலிதான். ஒரு காலத்துல எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்தபடி நிம்மதியாகத்தான் இருந்தேன். இந்த 3 மாதங்களாக இந்த தேநீர் சட்டி என் நிம்மதியே குலைச்சு விட்டது. பகல்ல நிம்மதியாக வெளியே உட்கார்ந்து இதில் தண்ணீரை குடிக்க முடியவே இல்லை. ஒரு கணம் கூட என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியல. இதை யாராவது திருடி சென்று விடுவார்களோ அப்படின்ற பயத்திலேயே இரவெல்லாம் என்னால தூங்கவும் முடியல அப்படின்னு சொன்னா அந்த கொல்லன். அவர்கள் சொன்னார்கள், அப்படி சொல்ல வேண்டாம், அந்த வழிப்போக்கன் கண்டிப்பாக வருவான். அதை விற்று 100 பொற்காசுகளோடு நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அவன் சொன்னான், இத்தனை நாட்கள் வராதவன் இனி வருவானா என்று எனக்கு தெரியல. எனக்கு இப்போது 100 பொற்காசுகள் தேவையில்லை. என் பழைய நிம்மதியான வாழ்க்கை திரும்ப கிடைச்சா போதும். அதற்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியும். மற்றவர்கள் அவனை தடுப்பதற்குள்ள அந்த சட்டியை சுத்தியலால ஒரே போடாக கொல்லன் போட்டு உடைத்தான். அந்த தேநீர் சட்டி பல துண்டுகளாக சிதறியது. மற்றவர்கள் திகைத்து போய் நிற்க கொல்லனோ மாபெரும் நிம்மதியை உணர்ந்தான். கொல்லன் முன்பு வாழ்ந்த வாழ்க்கை எளிமையானதாக இருந்தது. அவனுக்கு கிடைத்த வருமானம் அவன் வாழ்க்கையை நடத்த போதுமானதாக இருந்தது. அவனுக்கு பெரிய கவலைகளோ பயமோ இருக்கவே இல்லை. ஆனா அந்த தேநீர் சட்டி மிக விலை உயர்ந்த மதிப்புடையது அப்படின்னு ஊரார் அறிந்தவுடன் எல்லாமே அவனுக்கு தலைகீழாக மாறி போனது. அவன் அது திருட்டு போய் விடுமோ அப்படின்ற பயத்தை உணர்ந்தான். பழைய வாழ்க்கையின் கவலையற்ற தன்மையை இழந்தான். அவனுக்காக அவனை மதிப்பது போய் அந்த தேநீர் சட்டிக்காக அவனை மதித்தாங்க மனுஷங்க. மற்றவர்கள் அவனை விட தேநீர் சட்டி மிகவும் மதிப்புத்தக்க விஷயமாக மாறிவிட்டது. எல்லாருமே அவனை அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கையில அவன் மட்டுமே உள்ளுக்குள்ளே ஒரு துரதிர்ஷ்டசாலியாக இருந்தான். செல்வமும் புகழும் அதிகரிக்கும் போது அதனுடன் கூடவே பிரச்சனைகளும் வரும். மனிதனை விட அதிகமாக அவனுடைய செல்வமும் புகழும் முக்கியத்துவம் பெற்றுவிடுமானால் அவனால் உண்மையான நிம்மதியை காணவே முடியாது. எப்படி பாதுகாப்பது என்ற கவலையும் சேர்ந்திருக்கும். அவை அவனை ஆட்டி படைக்க ஆரம்பித்துவிடும். அவன் எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றையும் தீர்மானிக்க ஆரம்பித்துவிடும். இந்த அடிமைத்தனத்தை உடைத்து எறிந்தால் ஒழிய ஒருவன் நிம்மதி அடைய முடியாது என்பதைத்தான் கொல்லன் தேநீர் சட்டியை உடைத்த பின் பெற்ற நிம்மதி மூலம் உணர்ந்தான். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.